அனைவருக்கும் வணக்கம். இது வீட்டு டிஎன்பிசி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடியோ யூடியூப்பே என்னை பொறுத்த வரைக்கும் என் சேனல் உட்பட நீங்கள் யூடியூப்பே பார்க்காதீங்க. நிறைய பேர் உங்களை வந்து யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக குரூப் ஃபோருக்கு இது ஆன்சர் எடுக்கிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் உங்களை குழப்பிடுற மாதிரிக்கு நல்லா பேசுகிறாங்க. ஒன்றும் நீங்கள் படிக்கவே வேண்டாம். எக்ஸாமுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நல்லா ரிவைசன் பண்ணுங்கள். அது தொடர்புடைய செய்திகள் இது பண்ணுங்கள். இப்போ உள்ள சிலபஸ் படி நம்ம இது போட்டுட்ருக்கோம். சும்மா ஒரு 5 நிமிடத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு இது அப்படியே இந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் வராது. நீங்கள் நிறைய பேர் அப்படி கஷ்டமாக இருக்குது, இப்படி கஷ்டமாக இருக்கும், அதை போட்டிங்கன்னா தான் ஆகும், இது போட்டிங்கன்னா தான் ஆகும். அந்த வேலையே ஆகாது. நான் டிஎன்பிசியில் இது 4-5 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து முழுக்க அதை சிலபஸை பேஸ் பண்ணி 10th தான் கொஸ்டின்ஸ் வரும். யூபிஎஸ் ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸ்லாம் சத்தியமாக வராது. கரண்ட் ஈவெண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் வெளியிலேருந்து கேட்பாங்க. பாக்கி எல்லாம் 6லேருந்து 10ஆம் வகுப்பு புக்கை தரவு பண்ணி வச்சிங்க. அவ்வளோதான். A to Z நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா போதும். அவ்வளோதான். அதுலேருந்து வேறு எதுவுமே கொஸ்டின்ஸ் வராது. ஆனால் ஒன்று, அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களை எப்படி கழிச்சு கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. படிச்சுட்டு அதே கொஸ்டின் தான் வரப்போகுது, வேறு எதுவும் மாற்றம்லாம் வராது. இதில் பாருங்கள், புற்றீசல் போல அப்படின்னு கொடுத்துருக்கு. டக்குன்னு நம்மளால பார்த்தோன்னே பெருக்கம் அப்படின்னு ஆன்சர் அப்படின்னு எழுதிடுவீங்க. ஆனால் உங்களை கழிச்சு கட்டிடுவாங்க. திடீர் பெருக்கம் அதுதான் கரெக்டு. அதுக்கப்புறம் குறைந்த வாழ்க்கை, கூட்டமாக விடுபடுதல், இதெல்லாம் பார்க்கறதுக்கு சில பேர் பெருக்கத்தை விட்டுட்டா கூட இது 2ல் மாட்டிக்குவீங்க. இப்படி கழிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு திடீர் பெருக்கம் எது அப்ரோப்ரியேட் ரொம்ப அக்யூரேட் ஆன்சரோ அது இருக்கும். சில இதில் பார்த்துக்கணும். இதுமாரி வந்து உங்களுக்கு ஆன்சர் மாதிரி தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் படிக்கணும். ஒரு முறை 2 முறை நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த இதுக்கு வரணும். அதை பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதேமாரி கொஸ்டின்ஸ் வரும். ரெண்டாவது இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். மிக கவனமாக துல்லியமான பதில் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சௌரி சபரா சம்பவம் 1932 பிப்ரவரி 5, 1922 பிப்ரவரி 15. நம்மளால பார்த்தோம்னா பிப்ரவரி 5 கரெக்டாக நடிப்பான். 1922 கரெக்டாக நடிச்சிருவாங்க. 1900 பிப்ரவரி 5ங்கிறது தான் கரெக்டு. அதுமாரி இதுமாரி துல்லிய ஆன்சராக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்து உங்களை வந்து கேட்டி விட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது 10th சிலபஸுக்குள்ளே தான் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய பேர் உங்களை குழப்பிடுறாங்க. குரூப் 4 வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு போயிட்டு யூபிஎஸ்சி இதுக்கு தாண்டி எதுக்கு யூபிஎஸ்சி லெவல் போகுது, இதுலேயே உங்களை கழிச்சு கட்டுறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதுமாரி சின்ன விஷயங்களை கவனமாக இருங்க. இதுமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் சொல்கிறத கேட்டு நீங்கள் மனசை வந்து இது பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் 6லேருந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்தை அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ் படி இருக்கிற அந்த இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானது. வெளியிலேருந்து கரண்ட் ஈவெண்ட்ஸு கண்டிப்பாக வரும். அதில் வந்து நம்ம யூபிஎஸ் ஸ்டாண்டர்டாக கூட இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்கி எல்லாம் உங்களோட 10th புக்குள்ளே உள்ளது தான் வரும். அதனால் கண்டினியூவாக படிங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து உங்களுக்கு உறுதி. அதாவது இதை பேஸ் பண்ணி படிங்க. இது மிகப்பெரிய டிப்ஸு. என்னுடைய அனுபவத்துலேயும் சரி, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10ஆம் வகுப்பு உள்ள புத்தகங்கள்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. வெளியிலேருந்து கொஸ்டின்ஸு கண்டிப்பாக வராது. நம்ம புக் பேக் ஆன்சரில் கூட எல்லா கொஸ்டின்ஸ் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஆன்சரை தயார் பண்ணக்குள்ள உங்களை எப்படி வந்து உங்கள் மைண்டை எப்படி இது பண்ணி விடலாம், சேஞ்ச் பண்ணி அப்படி எப்படி உங்களை இது பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாரிக்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. ஒரு டைம் போட்டு அதுக்காக டைம் ஒதுக்கி படிங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுறத விட கொஸ்டினை ஒரு வாட்டி 2 வாட்டி படிக்கிறதுல நல்ல ஒரு இது இருக்கும். ஃபஸ்ட் எடுக்கும் ஒரு கொஸ்டினை ஒரு முறை நல்லா படிச்சுட்டு 2வது வாட்டி நீங்கள் ஆன்சர் பண்ணக்குள்ள ஒரு முறைக்கு 2 முறை படிச்சிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். நம்ம எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு நான் டிப்ஸு தரேன். எப்படி வந்து எதுவுமே தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து சில பேர் நான் வந்து எல்லாரையும் சொல்ல விரும்பல. ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப காடான கொஸ்டின்ஸாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் 6வதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரையிலையும் புக்கை படிச்சினாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடிக்கடி டெஸ்ட் எழுதுங்க. அதிகமான டெஸ்ட் எழுதுங்க. எழுதக்குள்ள உங்களுக்கு நிறைய புது ஐடியா வரும். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உங்களோட வெற்றிக்கு மிக உதவியாக இருக்கும். நன்றி.